இன்றைக்கு இந்த பிரதானமான திருவிருந்து நாள் இன்னைக்கு தான் முதல்ல திருவிருந்து உருவானுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு நல்லா தெரியும், ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஏற்கனவே நல்லா தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாரு, அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஒரு ஆடை தேர்ந்தெடுத்து கொண்டு, எந்த பழுதில்லாத ஒரு ஆடை தேர்ந்தெடுத்து கொண்டு பலி செலுத்துவாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், மனிதன் செய்த பாவத்துக்கு 6 அறிவுள்ள மனிதன் செய்த பாவத்துக்கு 5 அறிவுள்ள மிருகம் எப்படி பலி செலுத்த முடியும்? பாவங்களுக்கு மன்னிக்கப்படவில்லை, பாவங்கள் மூடப்பட்டது. நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வருஷத்துக்கு தான் அது வேலிடிட்டி. பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, பாவங்கள் டெம்பரரியா மூடப்பட்டுச்சு. ஆனா இதற்கு பாக்குறாரு, பிதா பாக்குறாரு, யாரை அனுப்பலாம்னு பாக்குறாரு. யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு ஒரு கற்பனையா சொல்றேன். பைதத்துல வந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பாக்குறாரு. யாரெல்லாம் போறீங்க? மோசே போறியா, திருப்பி போறியா, பலியாகிறியா? ஐயோ நான் போல, ஏற்கனவே ஜனங்கள் என்னை பாடுபடுத்தி வச்சாங்க. ஓகே, அடுத்து தாவீது போறியா? ஐயோ ஆளு விட்டுருங்க சாமி. அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசி, நான் வந்து ப்ராபசி சொல்றதோட நிறுத்திக்கிறேன், சத்தியம் சொல்றதோட, தீர்க்க தரிசனம் சொல்றதோட நிறுத்திக்கிறேன், ஜனங்களுக்காக நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பா என்னை அனுப்பும், என்னை குறித்தே புஸ்தக சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி என்ன பண்றாரு, வேகமா வந்து அந்த காரியங்கள்ல ஈடுபட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போக முடியும். அந்த ஆசாரியர் வந்து அந்த கேருபீன்கள்ல போய் அந்த ஆடோட ரத்தத்தை தெளிக்கும் பொழுது ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் அந்த ஆசாரியர். உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கோம், இடுப்புல வந்து கயிறு கட்டி ஒரு பெல்லு, மணி சங்கிலி மணி சவுண்டு கேட்டே இருக்கும். நடக்கும்போது யானை வரும் போதெல்லாம் சவுண்டு கேட்கும்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது அப்படின்ற மாதிரி இவன் இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி விட்டு அனுப்புவாங்க. இவன் நடந்து போகும்போது டிங்கு 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 சவுண்டு கரெக்டா கேட்கும். உள்ள போகும்போது அப்படியே பின்னாடி கயிறு, யாரும் உள்ள வர முடியாது, ஆசாரியரை தவிர ஃபுல்லா மறைச்சிருப்பாங்க. அப்படி ஆசாரியரை தவிர உள்ள யாரும் வர முடியாது. இடுப்புல கயிறோட வெளியே நின்று பிடிச்சிட்டே இருப்பாங்க. நல்ல பரிசுத்தமா இருந்து பலி செலுத்தி ஏசப்பா அதை ஏத்துக்கிட்டு இவர் உயிரோட வெளியே வந்துட்டா போச்சு. சப்போஸ் பரிசுத்தம் இல்லாமல் இந்த ஆசாரியர் ஒரு தகுதி இல்லாமல், அது ஒரு தவறோடு ஒரு ஆயத்தம் இல்லாமல் போய் பலி செலுத்த வந்தார் அப்படின்னா, கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய ஆவியானவர் உடனே அந்த இடத்துல அடிச்சு கீழே விழுவாரு. விழுவும் போது மணி சவுண்ட் கேட்கும்ல, தடாப்படான்னு கீழே விழுவோம். அந்த செத்து உடனே மறித்துருவாரு. செத்து போன பணத்தை கூட உள்ள வந்து எடுக்க முடியாத அளவுக்கு கயிறை பிடிச்சி வெளியே இழுப்பாங்க. அப்படியே இந்த செத்த போனோம் அப்படியே வெளியே போயிடும். அவ்வளவு மகா பரிசுத்தம் உள்ள நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. உலகத்துல எந்த ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற யாரும் இப்பொழுது இப்படிப்பட்ட பரிசுத்தம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள கடவுள், நல்லா உங்களுக்கு தெரியும், என்ன பண்றது, தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக, நீ இனிமேல் நீ ஆடு மாட பலி செலுத்த வேணாம், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஏசப்பா என்ற பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இந்த அதுக்கு அடையாளமா இருக்கிற அந்த திருவிருந்தை உட்கொள்ளும் பொழுது 100க்கு 100 பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கு? ஏசப்பா பாவத்தை மன்னிச்சிருக்கிறான்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு செய்தி பாத்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு வாசிங்க எடுத்து, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதை இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையால் அவர்களுடைய பாதங்களை துடைக்கவும் தொடங்கினார். என்னை பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீங்க பைபிளை பார்க்க கூடாது, நீங்க என்னை பாருங்க. பாத்துக்கங்க, இது எவ்வளவு பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். அவர் என்ன பண்றாருன்னா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த அப்பத்தையும் ரசம், இன்னைக்கு நைட்டு இயேசுவை சிலுவையில அறைய போறாங்க.
வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அதற்கு முன்பாக சீஷர்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா போட்டிருக்கு, அவர் முன்பு வைத்திருந்த அன்பின் பிரகாரமே கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பா இருந்தார்னு வசனம் சொல்லுது. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்றதுக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா, போட்டிருந்த ட்ரெஸ் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் ட்ரெஸ்ஸை கழட்டினா அப்படி இருக்கும். போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு துணி எடுத்து இடுப்புல சுத்திக்கிட்டு யாரு இந்த மாதிரி வீட்டுல வேலை பார்ப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? வேலைக்காரங்க. வேலைக்காரங்க தான் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பணிவிட செய்வாங்க. அதே போல இந்த ஏசப்பா என்ன பண்றாருன்னா, இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு அந்த சீஷர்களுடைய பாதங்களை கழுவி இந்த இடுப்புல வச்சிருக்க துணியால பாதத்தை துடைக்கிறார். எத்தனை பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ஏசப்பா சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கு செய்தியே அதுதான். ஏன் ஏசப்பா சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார்? ஏன் திருவிருந்துக்கு முன்பாக பாதங்களை கழுவினார்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பாவங்களை மன்னிப்பதற்கா? அப்புறம் திருவிருந்து எதுக்கு? தாழ்மைய கரெக்டா சொல்றீங்க. தொடர்ந்து நான் அதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேலுக்குள்ள சில பாரம்பரியமான காரியங்கள் இருந்தது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் தேசத்திலே சில பாரம்பரியமான காரியங்கள் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை மதிக்கிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் என்ன பண்ணுவோம்? வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம். இதே போல இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு விதமான ஒரு காரியம் உண்டு, பாரம்பரியமான காரியங்கள் உண்டு. என்ன இருக்கு அப்படின்னா, ஒருவரை ஒரு மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதலாவது செய்யற எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பரிசேயரில் ஒருவன் இயேசுவை போஜனம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போயிட்டாரு. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான, நல்ல கவனிங்க, அந்த ஊரில் இருக்கிற பாவியான ஒரு மனுஷி வந்து அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து கண்டு 37 ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, உங்களுக்கு நல்லா தெரியும், பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, எப்படியா கண்ணீராலே காலை கழுவுறான். எவ்வளவு அழுதா காலை, இப்ப ஒரு சொட்டு தண்ணீர்ல வந்து காலை கழுவ முடியாது, ஒரு சொட்டுக்கு. ஆனா அழுது அவன் தான் ஒரு பாவின்றதுக்கு அழுது இயேசுவோட பாதங்களை கழுவி தன் தலைமயிரினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். நல்லா கவனிச்சீங்க, எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. உடனே நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்துக்கங்க. உடனே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பரிசேயன் இருக்கான்ல, அவன் சொல்றான், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறவன் எவ்வளவு மோசமான கேவலமான பாவின்றத உணர்ந்திருப்பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறத இயேசு அறிந்து. வசனம் பாருங்க, 44ஆம் வசனம். 44ஆம் வசனம். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், படிங்க. ஸ்ரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டிற்குள் பிரவேசித்தேன். நீ கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அந்த பரிசேயனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நான் வந்தது உன் வீட்டுக்கு, ஆனா நான் உள்ள யூதர்களோட வழக்கத்தின் பிரகாரம் வரவங்களுக்கு வாசல்ல தண்ணி வச்சு அவங்களுக்கு இது பண்ணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தண்ணீருக்கு யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. யோவான் 2ஆம் அதிகாரம், நீங்க யாராவது ஒருத்தர் வேகமா கடகடன் வாசிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்களுடைய முறைமை என்ன அப்படின்னா, வாசல்ல சுத்திகரிப்பதற்காக ஒவ்வொன்றும் 2-3 குடம் பிடிக்கத்தக்க 6 கச்சாடி வச்சிருந்தாங்க. இதுலதான் ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு. இப்ப இங்க வந்துருங்க. 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, நான் உன் வீட்டுக்கு வந்தப்பா நீ கால கழுவுறதுக்கு தண்ணி தரல, இவளோ கண்ணீரினால் என் பாதங்களை கழுவுனா. அடுத்தது, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம். யூதர்கள வழக்கத்தின் பிரகாரம் ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கண்ணத்துல அன்பா முத்தம் கொடுக்கிறோம். ஆனா நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. இவளோ நான் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தது முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓயாமல் முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அல்லேலூயா. அடுத்தது, யூதர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் 3வது வழக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு யாரு வந்தாலும் ஒலிவ எண்ணெய் கொடுப்பாங்க தலையில பூசிக்கிறதுக்கு. ஆனா நீ எனக்கு எண்ணெய் கொடுக்கல, ஆனால் இவளோ
பரிமள தைலம், எப்படி சாதாரண எண்ணெய் இல்ல, பரிமள தைலத்தை பூசினா அப்படின்னு சொல்லிட்டு இவள அந்த இடத்துல ஏசப்பா வந்து இது பண்ணார். அப்ப மூன்று காரியங்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. முதலாவது, வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும். இரண்டாவது, முத்தம் செய்யணும். மூன்றாவது, தலையில எண்ணெய் பூசணும். ஆனா இந்த பரிசேயர் ஏசப்பாவை வீட்டுக்கு அழைத்து ஏசப்பாவை கனம் பண்ணவில்லை. அல்லேலூயா. ஏசப்பாவை கனம் பண்ணல. இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் காலத்தில் மனத்தாழ்மை என்பது இல்லாமல் இருந்தது. ஏசப்பா வாழ்ந்த பொழுது அவர் கூட இருக்க சீஷர்களுக்கு மனத்தாழ்மை அப்படின்னே ஒண்ணு கிடையவே கிடையாதான். நல்லா நீங்க செய்தி இப்பதான் மெயினான பாயிண்ட்டுக்கு போறேன். ஏசப்பாவுடைய காலங்களில் சீஷர்களிடத்தில் மனத்தாழ்மை என்பது ஒன்று இல்லாதிருந்தது. சீஷர்கள் ஒருவருக்கொருவர் தாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்க. எல்லாமே ஒன்னாதான் ஊழியம் பண்றாங்க. ஏசப்பா ஊழியம் பண்றாரு, அது சீஷர்கள்லாம் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன போட்டி போறாம, யார் பெரியவர், வந்திருக்கிறதுல யாரு பெரிய ஆளு, இந்த 12 பேர்ல யாரு பெரிய ஆளு போட்டி போட்டு உட்கார்ந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அதற்கு அவள் ஒருத்தி வரா, ஏசப்பா வந்து உங்கள்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு கேட்கிறா. ஏசப்பா என்னப்பா உனக்கு விண்ணப்பம்னு கேட்கிறாரு. அதுக்கு, உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய குமாரனாகிய 2 பேர் யார் யாரு? யோவானும் யாக்கோபும். ஏசப்பாவோட சீஷர்கள்ல 12 சீஷர்கள்ல இந்த யோவானு யாக்கோபுக்கு சப்போர்ட்டா யார் வரா? அவங்க அம்மா வருது. வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் வைக்குது? ஒருத்தர் ரெண்டு பிள்ளைங்க, ஒருத்தர் உங்க வலது பசத்துல, ஒருத்தர் உங்க இடது பசத்துல. அப்ப மிச்சவங்க எங்க உட்காருவாங்க? மீதி 10 பேர் எங்க உட்காருவாங்க? தலைமறை ஏறி உட்காருவாங்களா? இந்த தாயாருக்கு எவ்வளவு ஒரு எண்ணம் பாருங்க. இப்படி வந்து உட்காருங்கன்னு சொல்லி சொன்னோன்னே நல்லா கவனிங்க. 24ஆம் வசனம். இதை கேட்ட மத்த சீஷர்கள் அவங்க 2 பேருக்கு மேல எரிச்சல் அடைகிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன போட்டி? யாரு பெரிய ஆளு, யார் ஏசப்பா பக்கத்துல போய் உட்கார்றது, யார் ஏசப்பா வலது பஸ்ல உட்கார்றது, யார் இடது பஸ்ல உட்கார்றது, போட்டி போறாம. உடனே அந்த இடத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் வசனம். ஏசப்பா சொல்றாரு, அப்படி அல்ல, அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆடுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஒரு குணங்கள் இருக்கக்கூடாது. படிக்க பாருங்க, இந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்பி இருக்காரு. மத்தேயு 20:26 பாருங்க, சீஷர்கள் எப்படி இருக்கணும்னு ஏசப்பா விரும்புறாரு. உங்களுக்குள்ளே உலகத்துல அப்படி இருக்காம்பா, இருமாப்பா ஆளுகை செய்யறான், பெரிய ஆளுமை. உங்க அதிகாரி எல்லாம் பாத்திருக்கீங்களா? வேலைக்கு போறீங்க எல்லாம் அப்படியே மிரட்டி உருட்டி இது பண்ணுவானுங்க. அப்ப அதிகாரிலாம், உலகத்துல இருக்க அதிகாரிகள் அப்படி இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? நீங்க யாராவது சபையில பெரியாளா இருக்க விரும்பினீங்க என்றால் போய் நீங்க எல்லாத்துக்கும் பணிவிடை செய்கிறாரு. நான் பெரிய ஆளா இருக்கணும், என்னைதான் கூப்பிடணும், எதுக்கட்டாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், போக்கஸ் லைட் என் மேலதான் அடிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பெரிய ஆளு சொல்றியா? போய் தட்டை கழுவு, போய் டீ பாத்திரத்தை கழுவு, போய் கூட்டு சர்ச்சை கூட்டு. பெரியவனா இருக்க விரும்பினால் போய் முதல்ல பணிவிடைக்காரனாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சீனா போய் ஊழியர் செய்கிறார். எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட இருக்கா பாரு, எப்படிப்பட்ட அருமையான ஏசப்பாவோட பிரசங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான பிரசங்கத்தை பண்ணாரு ஏசப்பா. என்ன தெரியுமா? இன்றைக்கு எல்லா இடத்துலயும் குறிப்பு எழுதியிருக்காங்க, ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கணத்தை காட்டுன்றாரு. உலகத்துல ஒரு கணத்தை அடிச்சா பதிலுக்கு செவுல கழட்டி கையில கொடுந்தா பார்ப்போம். ஆனா ஏசப்பா அன்பா பிரசங்கம் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று அவ்வளவு அன்பாக பிரசங்கம் பண்ணினார். அதே போல இந்த இடத்துல சொல்றாரு, பா நீ முதலா இருக்க விரும்புறியா? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வரணும், பயங்கரமா வரணும் பிற்காலத்துல நினைக்கிறியா? போய் வேலை பாரு, போய் வேலைக்காரனா இரு. சின்ன பிள்ளைல இருந்து வேலைக்காரனா இருந்தனாலதான் இன்றைக்கு கர்த்தர் வந்து உங்களுக்கு முன்னாடி பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வெளியில சபையெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வின்சென்ட் பக்கெட்ல இருக்கும்போது சின்ன பையனா தான் இருப்பேன். அவ்வளவு ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு தூக்கிட்டு ஓடுவேன். அப்பெல்லாம் சைக்கிள் தான். அப்பெல்லாம்
வண்டி ஓட்ட தெரியாது, சைக்கிள்ல வச்சுட்டு ஒரு ஸ்பீக்கரா கொண்டு போய் இறக்கி விடுவேன் 10 மணி ஆராதனைக்கு. எல்லா காரியங்களையும் நீங்க எல்லாமே கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருப்பீங்க. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஒரு அருமையாக ஒழுங்கி வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல இருந்தே இந்த சீஷர்கள் இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? எவன் பெரியவன், யாரு பெரிய ஆள் நம்மள அப்படின்னு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம். திருப்பியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம், சண்டை, ஃபைட். நான் தான் போய் முன்னாடி ஏசப்பா பக்கத்துல உட்காருவேன், நான் தான் முன்னாடி போய் அதை பண்ணுவேன், நான் தான் இதை பண்ணுவேன். யூதாஸ் என்ன பண்றான்? நான் தான் காணிக்கை போய் தூக்குவேன். போய் என்ன பண்ணா காணிக்கை போய் தூக்கிட்டான். பேதுரு முந்திரி கொட்டை, நான் தான் போய் முந்தி ஏசப்பாக்கு எல்லாம் பண்ணுவேன். யோவான், நான் தான் இயேசுவின் மார்புல சாஞ்சிக்குவேன். போட்டி போட்டுக்கிறானுங்க, ஒரே போட்டி போட்டுக்கிறாங்க. மீதி பேர்லாம் அந்திரையா, இந்த மாதிரி எல்லாம் தோமையா என்ன பண்றாங்க? இன்னும் வாய பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களே அடிச்சு நீங்களே எடுத்துக்கிறீங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கவனிங்க, ஆரம்பத்துல இருந்து ஏசப்பா சாதாரணமா ஒரு காரியத்தை பைபிள் எழுத மாட்டாரு. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எழுதாம இருந்திருக்கலாம், ஆமாவா இல்லையா? இப்படி ஒரு காரியத்தை வேதத்தில் எழுதாம இருந்திருக்கலாம். தன்னோட சீஷர்களை பத்தி எழுதுன யாருக்கு அசிங்கம்? சீஷர்களுக்கு தான் அசிங்கம். ஆனாலும் ஏசப்பா உண்மையா எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காரு? தங்களில் எவன் பெரியவன் என்று. அவர்களுக்குள்ளே ஒரே ஃபைட்டு. இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளுக்குலாம் அப்படிதான், போட்டி பொறாம, எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஃபைட்டு, சண்டை, அது இது நடந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சண்டை போட்டுக்கிறாங்களா எப்படி பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 47, 48. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கியா, யாரு முதலா இருக்கணும்னு எவா ஒரு கதை சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து நடுவுல நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் மாறாவிட்டால் என்ன ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி, இந்த சிறு பிள்ளையை போல் ஒருத்தன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்ற. என்னைய பாருங்க. சிறு பிள்ளையை போல நான் சொல்றத ஏத்துக்கிறவன் பிதாவை ஏத்துக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க சண்டே கிளாஸ் சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு வரைக்கும் பண்றேன். எவ்வளவுதான் வெளியே போய் எந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, சண்டே கிளாஸை நான் தான் நடத்துவேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு கதை சொன்னா அது எப்படி சூரியன் நின்னுச்சு அப்படின்னு கேள்வி கேட்காதுங்க. அது எப்படி தாவீது சிங்கத்தின் வாயை கிழிச்சாரு அப்படின்னு எடுத்து கேள்வி கேட்காதுங்க. அதான் ஏசப்பா சொல்றாரு, சிறு பிள்ளையை போல என் சுவிசேஷத்தை ஏத்துக்கோ, நான் சொல்ற வார்த்தையை ஏத்துக்கோ. அப்படி நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னை ஏத்துக்கிற. யார? என்ன? ஏசப்பாவை ஏத்துக்கிற. ஏசப்பாவை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா பிதாவை நீ ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஒருவன் சிறு பிள்ளையை போல, உதாரணத்துக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா நாகமான் குஷ்டரோகி, இது ராஜா, உங்களுக்கு தெரியும், ராஜாவோட முக்கியமான படை தளபதி நாகமான். போய் என்ன சொல்றாங்க? இயேசுவோட வார்த்தையை சொல்றாங்க, போய் அந்த இதுல போய் 7 திருப்பு முங்கு, அந்த வார்த்தையை ஏத்துக்கிறான். அவருடைய சரீரம் என்னாச்சுன்னா சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சண்டை எது வரைக்கும் வச்சு பாருங்களேன். சீஷர்கள் சண்டை போட்டுக்கிறானுங்கல்ல, எவன் பெரிய ஆளுன்னு சொல்லி. இந்த சண்டை எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்களேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 22, 21. இவனுக்கு ஃபைட்டு இப்ப தெரிஞ்சு பாத்துருக்கீங்களா? வீட்டுல பிள்ளைங்க சண்டை போட்டுருங்க. இந்த ஃபைட் அப்படியே எங்க வரும்? மேல போது பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரும். அங்க வந்தா கூட பரவாயில்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு இறங்கணும்னு அங்கேயும் ஃபைட்டு. பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க மானத்தை வாங்காத இடமே இல்லை. நம்மளுடைய பேரும் புகழ போற இடத்துலலாம் படுத்துங்க பிள்ளைங்க. வீட்டுல நடக்கிறதெல்லாம் வெளியூர்ல சொல்லுங்க. இதே மாதிரி இவனுங்க ஆரம்பத்துல இருந்து எவன் பெரியாள், நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள், ஃபைட்டு. இந்த ஃபைட்டு எது வரைக்கும் வந்திருக்கா? ஏசப்பா இன்னைக்கு நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு சிலுவையில் அறைய போறான். ஏசப்பாவை சிலுவையில் அறைய போறாங்க. இன்னைக்கு நைட்டு புலம்புறாரு. திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி புலம்புறாரு. என்ன சொல்லி புலம்புறாரு? என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோடு கூட இந்த பந்தியில் இருக்குதுப்பா. 12 பேரு சேர்ந்து அப்புறம் புசிக்க போறோம். என்னை காட்டி கொடுக்க போறான் பத்தியா, அவனுடைய கை இந்த 12 பேர்த்த ஒரு ஆளோட கைன்றார். நல்லா கவனிக்கிறீங்களா? செய்தியை நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன செய்தி தலைப்பு இன்னைக்கு?
என்ன தலைப்பு? ஏசப்பாயே சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார் என்பதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்ல செய்தியை கவனிச்சீங்கன்னா புரியும். ஆரம்பத்துல இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எவன் பெரியாள், எவன் பெரியாள், எவன் பெரியாள்னு. இவனுக்கு சண்டை எங்க வந்துருச்சு? முச்சந்திக்கு வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? ஏசப்பா சிறுவையில் அறைய போறாங்க, நைட்டு அறைய போறாங்க. எங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நைட்டு மணி 7:30 9 மணிக்கு ஏசப்பாவை முடிச்சுட்டு போறாங்க. நீங்க பிடிச்சிட்டு போறாங்க. இந்த ராத்திரி வரைக்கும் சண்டை போட்டுக்கிறானுங்க. நல்லா நீங்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. படிங்க என்ன பண்றது? ஏசப்பா பா இன்னும் கொஞ்ச நேரத்தை என்ன பிடிச்சிட்டு போறாங்கப்பா. என்ன காட்டி கொடுக்க போறான். அது இந்த 12 பேத்துல ஒரு ஆள் தான் என்னை காட்டி கொடுக்க போறாங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நானா நீ யார் பிரச்சனை இல்லை. யாரு பெரியார்? நம்மள்ட்ட யாரு பெரியார்? எல்லாம் கவனிங்க. வசந்த வாசிங்க அப்படியே 24 படிங்க. நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ள விசாரிக்க தொடங்கினார்கள். இப்பதான் இல்ல ஓயாம சொல்லிட்டு இருக்காரு. சரி, யார் மாட்டி விட போறா? மூஞ்ச பாரு. வரிசையா பாக்குறாங்க. 24 தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று. இவனுக்கு யாரு மாட்டி விடுறான்னு மட்டும் இல்ல, திருப்பி இவன் வந்துட்டாங்க. இங்க தூக்கிட்டு எங்க வந்துட்டாங்க? யார் பெரியாரு? 23 தான் யாரு மாட்டி விட போறா, யாரு காட்டி கொடுக்க போறா அப்படின்னு பாக்குறானுங்க. ஆனா 24வது வசனத்திலேயே எங்க வந்து முடியுது சண்டை? எங்க வந்து முடியுது சண்டை? யார் பெரியாளு? நம்மள யார் பெரியாளு? அப்ப நீ மாட்டி விடுறத பத்தி உனக்கு பிரச்சனை இல்ல. இயேசுவை காட்டி கொடுக்க போற அதை பத்தி உனக்கு பிரச்சனை இல்ல. ஒருத்தர் அங்க வேதனை பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்காரு, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல. யார் பெரியாளு? இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்திலையும் பாருங்க. என்னைய பாருங்க, பைபிள் பார்க்காத, என்னைய பாருங்க. திருச்சபைகள்ல எல்லா திருச்சபைகளையும் போட்டி பொறாமதான். எங்க பார்த்தாலும் ஒரே ஃபைட்டு தான். நீ ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறியா, நான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வரேன். இந்த வாரம் புது ட்ரெஸ் போட்டியா, அடுத்த வாரம் நான் 2 புது ட்ரெஸ் போட்டு வரேன். ஒரே சண்டை சச்சரவு. நீ ஒரு வாங்கிட்டியா, நான் வாங்குறேன். கடன் வாங்கியாவது நான் வாங்குறேன், லோன் வாங்கியாவது நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் வெளியில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் விசுவாச பிள்ளைகள் மத்தியிலையும் ஒரே போட்டியும் பொறாமையுமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்றாரு பாருங்க. மேட்டர் பாருங்க. 26வது வசனம் என்ன பண்றாரு? 25 26 பாருங்க. ஏசப்பா என்ன பண்றாரு? அவர்களை திருப்பியும் சொல்றாரு, கடிந்துக்கிறாரு. என்ன சொல்லி கடிந்துக்கிறாரு? அவர்களை ஆளுகிறார்கள். அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். 26 உங்களுக்குள்ளே அப்படி திருப்பி சொல்றாரு. எங்க வந்து போதிக்கிறார் பாருங்க. ஏற்கனவே அங்க சொல்லிட்டாரு, சண்டை போடாதீங்கப்பா, உலகத்துல இருக்கவன் அடிச்சுக்கிறான், தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. இங்கேயும் சொல்றாரு, உலகத்துல இருக்க ராஜா அடிச்சுக்கிறான்ப்பா, நீங்க அப்படி இருக்கலாகாது. அழகா கண்டித்து போதிக்கிறாரு. 27 இப்ப சொல்றாரு, டேய் ஏட்டா அடிச்சுக்கிறீங்க எப்ப பார்த்தாலும்? இல்லடா, வாயில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க, செயல்ல செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? 27வது வசனம் எல்லாம் எடுத்து வாசிங்க. பந்து இருக்கிறவனோ பணிவிடை. இப்ப யாரு பெரியாளு? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ? நல்லா நீங்க திருப்பி கேள்வியை பாருங்க. பந்தில உட்கார்ந்து சாப்பிடுறவனோ இல்ல பரிமாறுகிறவனோ எவன் பெரியாளு? நீங்க சொல்லுங்க, யார் பெரியாளு? நீங்க செய்தியை கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? என் சொல்லுதான் என்கிட்ட ஆனந்தம் பாக்குறீங்களா? பந்தி இருக்கிறவனோ உட்கார்ந்து சாப்பிடுறவனோ இல்லாட்டினா பரிமாற போறவனோ எவன் பெரியாள்? கெத்தா உட்கார்ந்து சாப்பிடறான்ல, கூப்பிட்டு ஏய் கறி கொண்டு வா, ஏய் தால்சா கொண்டு வா, பச்சடி கொண்டு வான்னு பந்தாவா பேசுறான்ல. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் இப்ப சொல்றாரு, ஏன் உன் காலை நான் கழுவுறேன்னு நீ புரிஞ்சுக்கப்பா. பந்தி இருக்கிறவன் தான் பெரிய ஆளு. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த நான் உனக்கு பணிவிடைக்காரனாக மாறுகிறேன்னு சொல்லி போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கழட்டி வச்சு பக்கத்துல இருக்க சீலையை எடுத்து இடுப்புல சுத்திக்கிட்டு ஒவ்வொருடைய காலையும் கழுவுறாரு. அதை நீங்க சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளவு அருமையான காரியங்களா இருக்குதுன்னு சொல்லி. சாதாரணமா படிக்கிறோம், ஏசப்பா சீஷர்களுடைய காலைகளை கழுவினார்னு சொல்லி. இன்னைக்கு கூட அதான் பாஸ்டர் போட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்னது கால்கள் கழுவுதலா, பாதங்கள் கழுவுதல் போட்டிருக்காங்க ஒண்ணு. அப்புறமேட்டு வாசிக்க சொல்றாங்க. பாத்தீங்கன்னா மெயினான காரியமா இருந்தான். ஏசப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பா அவர் விசேஷங்களுடைய பாத கழுவுறாரு. இதோட தொடர்ச்சி தான் நேரா யோவான் 13ஆம் அதிகாரம் வந்துருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வந்துருங்க. ஃபுல்லா அங்கதான் படிக்க போறோம் இனிமேல். யோவான் 13ஆவது அதிகாரம் வந்துருங்க.
யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதோட தொடர்ச்சி. என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு அவங்கள்ட்ட, பந்தி இருக்கிறவனா பணிவிடைக்காரனா எவன் பெரிய ஆளு? எல்லாம் சொல்றாங்க, 12 பேர் சொல்றாங்க, சார் உட்காந்து சாப்பிடுறவன் தான் பெரிய ஆளு. சரி, நீ எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடு, நான் உனக்கு பணிவிடை செய்யறேன்னு சொல்லி யோவான் 13:4 போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து குடும்பம் அத சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு நல்லா கவனிங்க, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் ஆமென் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலைகளால் ஒவ்வொருத்தருடைய பாதங்களை துடைக்கவும் செய்தார், தொடங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை பாருங்க, அடுத்தது வாசிக்க கூடாது. என்னை கவனிங்க. வாயில சொன்னதோடு மாத்திரமல்ல, இயேசு தன்னை பணிவிடைக்காரன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அதை தத்ரூபமாய் செய்தும் காட்டினார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? உடனே அவரு என்ன வஸ்திரம், வஸ்திரத்தை நான் ட்ரெஸ் கழட்ட முடியாது, வஸ்திரத்தை கழட்டி வஸ்திரத்தை கழற்றி ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு கைகளை கட்டிட்டு என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றாரு? தண்ணி எடுக்கிறாரு. பாருங்களேன், வசந்தாசி தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து கற்பனை செஞ்சுக்காங்க. என்ன பண்றாரு? தண்ணி எடுத்து துணியை பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் என்ன பண்றாரு? அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டாரு வச்சு கழட்டிட்டு வச்சுக்க, இடுப்புல இந்த துணியை போட்டு கட்டிருக்காரு. தண்ணி எடுத்து போய் நேரா என்ன பண்றாரு? தான் கட்டி கொண்டிருந்த சீலை எல்லாம் வச்சுங்க. இப்ப நான் வரேன், நீங்க எவ்வளவு தயங்குறீங்கன்னு பாக்கலாம். நான் வர சும்மா எப்படி தயங்குறீங்கன்னு பாக்கலாம். நம்ம சாதாரணமா போய், நான் சாதாரண ஆளுங்க, நானு யோசிச்சு பாருங்களேன், நான் போய் ஒருத்தரோட காலை தொடும்போதே வேணாம் தயங்கி போறீங்க. இவனுங்க எப்ப பார்த்தாலும் யாரு பெரியாள் யாரு பெரியாள் யாரு பெரியாள் பைட் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி சொல்றாரு. என்ன பண்றாரு? ஒரு நிமிடம் கண்ண முடியும், அப்படியே யோசிச்சு பாருங்க, அப்படியே கண்ண முடியுங்க எல்லாமே. யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். இவங்க வாயில சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. யாரு பெரியாள் யாரு பெரியாள் யாரு பெரியாள் சண்டை வந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கானுங்க. வாயில சொல்லிக்கிட்டே இருக்காரு, புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. இவங்க சண்டை எங்க வந்துருச்சு? நேரா ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறாரு. நைட்டு வரைக்கும் வந்துருச்சு. கண்ண முடிக்கங்க, கண்ண முடிக்கல. நான் சொல்றதெல்லாம் கவனி. இந்த காட்சியை உங்க மனதில் அப்படியே கொண்டு வாங்க. அந்த காட்சியை உங்க கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. நீதிமொழிகள் நீங்க வாசிக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். நீங்க கண்ணை மட்டும் மூடி என்னோடு கூட நீங்க அப்படியே இந்த வார்த்தையை நீங்க உணர்ந்தால் போதும். ஒரு வசனம் படிச்சாலும் உங்களோட மனசுல அப்படியே பதியணுன்றதுக்காக தான் உங்களை கண்ணை மூட சொல்லியிருக்கேன். நான் சொல்றதை மட்டும் அப்படியே நீங்க நல்லா கவனிங்க. நீங்க வசனத்தை கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க பண்ணுங்க. அப்படியே ஏசப்பாவை துதிக்கணும்னு தெரிஞ்சா நீங்க துதிக்கலாம். நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, அவர் யாரும் சாதாரண ஆள் கிடையாது. ஏசப்பா போய் ஒவ்வொரு சிஷ்யர்களுடைய காலை தொடச்சார்ல, கால்களை கழுவி போட்டிருந்த ட்ரெஸ்ஸால வேலைக்கார மாதிரி போய் தொடச்சார்ல, சாதாரண ஆள் கிடையாது அவரு. நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, ஏசப்பாவை பத்தி 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கேளுங்கள் மேம்பாட்டான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் பொருட்டும் விபரீதமும் இல்லை. அடுத்தது ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலம் நல்லது, சுத்த வெளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வம் முதல் என்னை தமது வழியில் ஆதியாய் கொண்டிருந்தார். வசனம் போட்டிருக்கு 22ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 23ஆம் வசனம், முக்கியமான வசனம் 23ஆம் வசனம், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். யாரா இவரு? சாதாரண ஆள் கிடையாது. இவர் எப்படிப்பட்ட ஆளு? பூமி உண்டாவதற்கு முன்பும் போய் சீசருடைய கால கழுவினார்ல, அவர் யாரா? இந்த உலகம் பூமி உண்டாவதற்கு முன்பும். கண்களை முடி நல்லா கவனிங்க. அந்த ஹோல் யூனிவர்ஸ் நல்லா கவனிச்சீங்க. எப்படிதான் அப்படியே முதல் நாள் வெளிச்சம் படைச்சிட்டார், 2ஆம் நாள் ஆகாயம் படைச்சிட்டார், இந்த மாதிரி வரிசையா படிச்சிட்டு இருக்காரு. இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாகவும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் பிதாவாலே அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து. தேங்க்யூ. 24ஆம் வசனம், ஆழங்கள் ஜலங்கள் புரண்டு வரும் ஊற்றுகள் உண்டாகும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். தண்ணி உலகத்துல 4 பகுதியில 3 பகுதி தண்ணி, 1 பகுதி நிலம்ன்றாங்க. அந்த தண்ணி ஜலம் உருவாவதற்கு முன்பாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் பூமியை அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திறன்களை உண்டாக்குவதற்கு முன்பு, இந்த உலகத்துல மண் இருக்குல்ல, மண்ணு இந்த மண்ணு உருவாவதற்கு முன்பாகவும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வசனம் பார்த்தீங்கன்னா 27ஆவது வசனத்தில் போட்டிருக்கு, அவர் வானங்களை படைக்கையில் நான் அவர் அங்கே இருந்தேன். வானம் உண்டாக கடவுது என்று பிதா சொல்லும் பொழுது நான் அவர் அருகிலே உட்கார்ந்திருந்தேன். அல்லேலூயா. அவர் சமுத்திரத்தை வட்டணிக்கையிலும் உயரத்திலும் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திரத்தின் ஜலங்கள் 28ஆம் வசனம் வரிசையா 29 30ஆம் வசனத்துல பாருங்க. 30ஆம் வசனத்துல இதெல்லாம் உண்டு பண்ணும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், எப்பொழுதும் பிதாவுடைய சந்ததியில் களி கூர்ந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பேற்பட்ட கடவுள் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக இயேசுப்பா வெளிப்பட்டாரு, பிதாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அந்த இயேசு ராஜா இறங்கி வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது அவங்களுடைய மூஞ்சி செத்து போயிருக்கும். இனிமேல் நீ யாரு பெரியவன் போராடுவ, இனிமேல் நீ யாரு பெரியவன் உங்களுக்கு நீ போராடுவன்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமா இருக்கிறேன். 7 நட்சத்திரங்களை வலக்கரத்தில் உடைய தேவன். thank you Jesus. கேருபீன்கள் மத்தியில் சேராபீன்கள் மத்தியில் பிதா பரலோகத்திலே தூதர்கள் 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் ஏசப்பாவை புகழ்றாரு. அந்த ஏசப்பா கால்களை கழுவுறாரு. நீங்க அவர் சாதாரண ஆளா நினைக்க கூடாது. எப்பேற்பட்ட தெய்வம் அவர் அவ்வளவு தாழ்மையா இறங்கி வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறாரு. பாத்துக்கங்க, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படின்றாரு. அப்பேற்பட்ட கடவுள் என்ன பண்றாரு? சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறார், எவ்வளவு அருமையான தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க பாருங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய அபிஷேகத்தை கிருபையை உணர்றீங்க. ஜீசஸ் பாத்தீங்கன்னா தீர்க்காயுசுள்ள தேவனம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, தீர்க்காயுசுள்ள தேவன். அவருக்கு எத்தனை வயசுப்பா தெரியாது, அவர் தீர்க்காயுசுள்ள தேவன். பாத்தீங்க, அப்பேற்பட்ட கடவுள் இறங்கி வந்து ஜனங்களுடைய கால்களை கழுவுறாரு. இப்படி பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்காரு, தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடிய பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். காணப்பட்டு மரண பரியந்தம், சாதாரண இல்லப்பா, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப வராங்க, கண்ண தரங்க, இப்ப வந்துட்டார் மேட்ருக்கு. அப்பேற்பட்ட கடவுள், நான் சாதாரண ஆளு, நான் உங்க காலை தொட வரும்போது வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கி போறீங்க, நான் மட்டமான சாதாரண ஆளு. ஆனா வானத்தை பூமி படைத்த கடவுள் பேசு பாருங்க, ட்ரெஸ்ஸ கழட்டி வச்சுட்டு இந்த சாலை இடுப்புல கட்டிக்கிட்டு வேலைக்காரன் போல வந்து பணிவிடை செஞ்சு சொல்றாரு, பா ஒருவன் எஜமானா இருக்க விரும்பினால் வேலைக்காரனா இது செஞ்சு காட்டினாரு. நான் உங்களிடத்தில் எஜமானா உட்கார விரும்பல, பணிவிடை செய்யறேன், உங்களெல்லாம் நான் தூக்கி வச்சுட்டு நான் பணிவிடை செய்யறேன்னு எவ்வளவு தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எதுல வந்தாரு ஏசப்பா? குதிரை மேல வந்தாரா? கழுதை மேல வந்தாரு. அதுல வசனம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். எதுதான் வராரா? தாழ்மையோடும், வசனம் சொல்லுங்க, மரபரமா சொல்லணும்ல, சாந்தத்தோடும் தாழ்மையோடும் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இடத்தில் வருகிறார் சொல்லி வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட கடவுள் வசனம் போட்டிருக்கு. பிலிப்பியர்ல 11 வசனம் படிச்சிட்டீங்களா? 11 வசனம் 2:11 படிச்சிட்டீங்களா? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? இப்படிலாம் அவர் பண்றதுனால எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், பூமியின் கீழானவர்கள் எல்லாருடைய முழங்கால்களும் முட்டங்கும், எந்த நாமங்களும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும். அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற நாமம், வெளியேறப்பட்ட உயிர் தெளிந்த நாமம், அந்த நாமம் என்ன பண்ணுது? இறங்கி போய் அற்பமான சாதாரண மனுஷனுடைய கால்களை தொடச்சு ஒரு மாதிரியா வாழ்ந்து காட்டுறாரு. தாழ்மைய கண்ணை கட்டு கொடுத்துட்டு போறாரு. இவங்க ஃபைட்டு ஆரம்பத்துல இருந்தே ஃபைட்டு தான். எங்க வந்து நிக்குது பாருங்க. ஏசப்பாவை இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு பிடிச்சிட்டு போறான்னு வைங்க, 8:30 மணிக்கு செஞ்சு கட்டிட்டு இருக்காரு இந்த காரியத்தை. எவ்வளவு இப்ப தெரியுதா எதற்காக அவர் கால்களை கழுவினார்னு சொல்லி? அவ்வளவு அன்பு நிறைந்த கடவுளா இருக்கிறார் பாருங்களேன். அந்த இயேசு மகாராஜா எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார் பாருங்க. இயேசு அவர்கள் பாதங்களை கழுவி தொழிக்கும் பொழுது அவர்கள் குத்தப்பட்டு முகம் செத்து போய் மேட்டிமை, பெருமை சிந்தனைகளை துடைத்து எறிந்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் யார் பெரியவன்ற இதை துடைத்து எறிந்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப வரிசையா கால தொடர்ச்சியா வராரு. இப்ப எப்படி அந்த பையன் வேணான்னு சொன்னாப்ல, இதே மாதிரி ஒருத்தர் வேணான்றார். எடுத்து வாசிங்க. யோவான் 13:6. அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது, சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபொழுது அவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா? நீ தானப்பா, நான் தான் பெரிய ஆள், பெரிய ஆள், பெரிய ஆள் முந்திக்கிட்டு இருந்தேன். வாசிக்கிறீங்க பத்தியா? கெட்ட பத்தியை பத்தி எல்லாத்துக்கும் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு நீங்க என்னைய பார்க்கணும். அத பாருங்க, நீங்க என் காலை கழுவலாமா அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? இவன் தான் முந்திக்கிட்டு கேட்டான். நீங்க சும்மா சாதாரண நினைக்காதீங்க. 12 பேர் இருக்காங்க. யாராவது வேணான்னாங்களா? ஏன் பேதுரு மட்டும் வேணான்னாரு? ஏன்னா அவர் தான் ரொம்ப சொல்லியிருப்பாரு, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான். எங்க அம்மா வர வச்சு கேட்டு போயிடுச்சு. அது யோவான் யாக்கோபு. யாரு கேட்டு பண்ணாலும் முதல் சீஷர் யாரு? முந்தினவன் பேதுரு. நான் தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்துதான், எனக்கு தானே. இப்ப சொல்றான் மனசு குத்தப்பட்டு, ஏசப்பா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என் காலை நீங்க கழுவலாமா? நீங்க உங்க அந்த மரும மலையில இங்கிட்டு எலியாவையும் ஓசையையும் காட்டினீங்களே, நீங்க அப்பேற்பட்ட கடவுள், என் காலை கழுவலாமா? இப்ப சொல்றாரு, படிங்க. இப்ப உனக்கு புரியாது, பின்னாடி நீ அறிவாய். எங்க அறிந்தாய்? எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:13 வசனம். நான் செய்யறது இப்ப உனக்கு புரியாது தம்பி, பின்னாடி நீ உணர்வ. வாசிங்க. 1 பேதுரு 1:13 வசனம். நல்லா கவனிங்க. இந்த மனதின் அறையை கட்டிக்கொள்றதுதான் அவர் அறிஞ்சுக்கிட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியில இரு. இதுதான் அவர் கத்துக்கிட்டார். பிற்பாடு அறிந்து கொள்வாய் போட்டுருந்துச்சுல, நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா சபா ஜோக்கா இருக்கும். 1 பேதுருல
ரொம்ப பீத்திலாம் இருந்தாரு. பெரியாள்னா யூதர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. பவுல் வந்து எல்லாத்தையும் அப்பி விட்டு போயிட்டாரு. அப்ப சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா, இந்த இங்க லாக் பண்ணிட்டா போதும், கண்டதையும் சிந்திக்காம இருதயத்தை இயேசுவின் வார்த்தையால நீங்க லாக் பண்ணிட்டா போதும். இதெல்லாம் ஏசப்பா சொல்றாரு. பிற்பாடு நீ அறிந்து கொள்வாய். வாசிங்க. அதற்கு பேதுரு திருப்பி சொல்றான், பேதுரு நீ ஒரு காலம் என் காலில் கழுவப்படாது. அதெல்லாம் ஆண்டவரே, நீங்க ஒரு காலிய கால கழுவ முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா அப்படின்றான். உடனே ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. சிஸ்டர், நான் உங்களை அப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க? 2 காலையும் சேர்த்து கழுவுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம பண்ண மாதிரி பேதுரு பண்ணிருக்காரு. இப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, தம்பி நீ இடம் கொடுக்கலன்னா என்கிட்ட உனக்கு பங்கே கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உடனே என்ன பண்றான் பாருங்க, ஆண்டவரே அப்படிலாம் சொல்லிடாதீங்கப்பா, என்னப்பா நீங்க பாட்டு டப்புன்னு வார்த்தையை விடுறீங்க. என் காலை மட்டும் இல்ல, என் கைகளையும் என் தலையும் மொத்தமா ஒரு ஞானசனமே கொடுத்துருங்கப்பான்ட்டான். மொத்தமா இதை போட்டு குளிப்பாட்டுருங்கப்பா, பாதியில போட்டு முக்கி எடுத்துருங்கப்பான்ட்டான். எப்ப சொல்றாரு ஏசப்பா? அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? முழுகினவன் ஏற்கனவே ஞானசாமி எடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் உனக்குலாம். முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி மொத்தமா சுத்தமா இருக்கு. ஏன்னா மாவிக்கு அர்த்தம் எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது திருவிருந்து தான் உங்கள் கால்களை கழுவுது. ஒரு காலம் யாரும் திருவிருந்து எடுக்காம இருக்கவே கூடாது. சின்ன சின்ன முழுகினவன் நீ பரிசுத்தவான் தான், ஏதோ நடந்து போற, இப்ப சேரா இருக்கு, நடந்து போனீங்கன்னா காலில் மட்டும் விட்டுமா, உடம்புல ஒட்டிக்குமா? அதே போலதான் உலகத்துல பாவங்கள் இருக்கிறது. நீங்க போகும்போது சில காரியங்கள் ஒட்டுது, எப்படி தீர்த்துக்கணுமா? இயேசுவின் பரிசுத்த திருவிருந்தினால உடனே கழுவிக்கிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க எத்தனை வசனம் படிச்சிருக்கீங்க? இப்ப 10ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? அடுத்து யோவான் 13ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 படிங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு என்ன பண்றாரு? இப்பதான் Dress போடுறாரு ஏசப்பா. எல்லாத்துக்கும் கால்களை கழுவி முடிச்சிட்டு Dress இப்பதான் போடுறாரு. போட்டுட்டு வந்து உட்கார்றாரு. இவெல்லாம் நின்னுட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. பாருங்க எவ்வளவு பெரிய வானத்தை பூமி படைத்த கடவுள் நின்னுட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. இப்ப என்ன பண்றாரு? இப்பதான் உட்கார்றாரு. உட்கார்ந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. செத்து போயிட்டாங்க எல்லாம். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? இனிமேல் எவனாவது நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள் சொல்லுவியா? கரெக்டா கேட்கிறாரு. நான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு செஞ்சல, இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைய அவங்க சாவுற வரைக்கும் மறந்துக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவரே என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நான் போதகர் தான், நான் அவர்தான், போதகர் தான், ஆண்டவர் தான். வானத்தின் பூமி படைச்ச பிதாவுடைய ஏக சுதன் ஒரே பேரான குமாரன் நான் தான், ஆண்டவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவருடைய கழுவுங்கள். ஒருவருடைய பாவங்களை ஒருவருடைய மன்னிங்கள். நானே உங்க பாவத்தை மன்னிக்கும் பொழுது, அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறேன். நானே உன் பாவத்தை மன்னிக்கும் பொழுது, திருவிருந்தின் மூலியமா உன் பாவத்தை மன்னிக்கும் பொழுது, நீனும் ஒருவருடைய பக்கத்துல இருக்கவங்க சத்துருக்களை சிநேகிங்கள், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. வசனம் அவ்வளவுதானா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். எப்படியா? நான் உங்களுக்கு மாதிரியை காண்பிச்சிருக்கிறேன்ப்பா. ஊழியக்காரன் எஜமானில் பெரியவன் அல்ல. இப்ப சொன்னாரு, முதல்ல சொன்னாரு பந்தி இருக்கிறவனை காட்டிலும் பணிவிடை செய்கிறவனை காட்டிலும் பந்தி இருக்கிறவன் பெரியாளு. இங்க என்ன சொல்றாரு? ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்கிறீர்களானால் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க. நீங்க தான் என் ஊழியக்காரர்கள், நான் தான் எஜமானன். ஆனா இந்த எஜமான் தான் என்ன பண்ணிருக்காரு? வந்து எல்லாத்தோட கால்களை கழுவிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்காரு பாருங்க. ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
எப்படி சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். அல்லேலூயா. ஏசப்பா மனத்தாழ்மை உள்ள தேவன். ஏசப்பா மனத்தாழ்மைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கறத நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற செய்தி உங்களுக்கு நல்லா தெளிவா புரியுதா? அப்ப ஏசப்பா சிலுவையில பால் படுறதுக்கு பாருங்க 8:55 7:55 9 மணிக்கு பிடிக்க போறாங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு சிஷ்யர்கள்ட்ட. இப்பதான் என்ன பண்றாரு? முழங்கால் போட்டு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக படுக்கப்படுகிற சரீரமா இருக்கு. போஜனம் பண்ணின பிறகு பாத்திரத்தை எடுத்து ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் பானம் போடும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் சொல்லி இந்த இடத்துலதான் சொல்றாரு. அதுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய சம்பவம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு செய்தி புரிஞ்சிச்சு? மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏசப்பட்ட மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதுக்கும் இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அள்ளி 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 கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. எல்லா நேரத்திலையும் தாழ்மையா இருப்போம். ஒரு நிமிடம் மனதால் பண்ணிட்டு பாவமளிப்பு கேட்டுட்டு திருவிருந்துக்கு போலாம்.